வணக்கம் மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் கல்லி கிரிக்கெட்டர்ஸ். இன்னைக்கு நாம ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்சா, அது சம்பவமா, அது வரலாறான்னு தெரியல. அந்த மேட்ச் தான் இந்தியாவாலையும் ஓவர்சீஸ்ல போய் 300 சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சது. நம்ம இந்தியால எப்படி பேடிஎம் சீரிஸ் இருக்கோ அதே மாதிரி இங்கிலாந்துல நாத்வெஸ்ட் சீரிஸ் இருக்கும். 2000 to 2014 வரைக்கும் அந்த சீரிஸ் கண்டக்ட் பண்ணிருந்தாங்க. சோ அது எப்படின்னா, இங்கிலாந்து வில் பி த ஹோஸ்ட் அண்ட் அவே டீம்ஸ்ல வரவங்க எல்லாம் மோஸ்டா ஆடுவாங்க. சோ அந்த 2000s நிறைய ட்ரை சீரிஸ் ஆடுவாங்க. அது ஒரு 3 டீம்ஸ் வச்சு ஆடிட்டு இருப்பாங்க. இங்கிலாந்து இந்தியாவுக்கு வருவாங்க. சோ இந்தியா இங்கிலாந்து வரும்போது they'll play 6 matches one day series. சரியா? 6 matches one day series. அந்த காலத்துல அப்படிதான் ஆடிட்டு இருப்பாங்க. அது டிடி நேஷனல்ல டெலிகாஸ்ட் ஆச்சு. தப்பா இருந்தா கரெக்ட் பண்ணுங்க. சோ அந்த இதெல்லாம் நம்ம டெல்லி டேர்டெவில்ஸ் கோச் ஹேமங் பதானி ஆடுவாரு, ஜவஹர் ஸ்ரீநாத், அப்புறம் கங்குலி, அப்புறம் சச்சின் டெண்டுல்கர், தினேஷ் மோங்கியா. சோ ஒரு மாதிரி நல்லா இருக்கும். சோ அந்த மேட்ச்ல என்ன நடக்கும்னா, இந்தியா வில் பி த ஹாட் ஃபேவரட்ஸ் டு வின் த டோர்னமெண்ட். அந்த ஃபைனல் மேட்ச்ல இந்தியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச். இந்தியா would have required some 10 or 8 runs in the 10 runs in the last over. ஹேமங் பதானி ஆடிட்டு இருப்பாரு. அங்க ஜவஹர் ஸ்ரீநாத்தும் அனில் கும்ளே 2 பேர் ஆடிட்டு இருப்பாங்க. அன்பார்ச்சுனேட்டா இந்தியா அடிக்க முடியாது. அப்ப ஃப்ரண்ட் ஆஃப் போட்டுட்டு இருப்பாரு, சட்டையை தூக்கிட்டு போவாரு. அதோட செகண்ட் பார்ட் தான் இப்போ நாத்வெஸ்ட் சீரிஸ். இந்தியா, இங்கிலாந்து, ஸ்ரீலங்கா ஆடினாங்க. அப்புறம் கிஷோர், இனிஷியல் தாட்ஸ் ஆன் தி சீரிஸ். 14 இயர்ஸ் ஆடினாங்க. ஆனா ஒரு 5 இயர்ஸ்க்கு மட்டும் தான் ட்ரை சீரிஸ் ஆடினாங்க. அதுக்கப்புறம் 2 சீரிஸ் 2 டீமாவே ஆடிக்கிட்டாங்க. 2000ல இங்கிலாந்து வின் பண்ணாங்க. 1ல ஆஸ்திரேலியா தான், 2ல நம்ம இந்தியா. அந்த 2க்கு அப்புறம் தான் நாட்வெஸ்ட் சீரிஸ் ஒன்று இருக்குப்பா, வேற லெவல் நடக்கும்பான்றத காமிச்சிட்டு அந்த சீரிஸ் தான். அப்புறம் 4ல நியூசிலாந்து, 5ல ஆஸ்திரேலியா, அதோட அப்படியே நிறுத்திட்டாங்க. இதான் நாட்வெஸ்ட் சீரிஸோட இனிஷியல் தாட்ஸ். ஸோ நாட்வெஸ்ட் சீரிஸ் 3 டீம் ஆடினாங்க. ஈச் டீம் பிளேஸ் 6 மேட்சஸ். அதுல ஹையஸ்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ரன்ஸ் அடிச்சது யாருன்னா பிளஸ்கோட்டிக், ஆல்மோஸ்ட் 362. அதே மாதிரி நம்ம காட் ஆஃப் கிரிக்கெட் லெஜெண்ட்னு சொன்னோம், டெண்டுல்கர் ஒரு 337 அடிச்சாரு. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா அந்த சீரிஸ் ரொம்ப மட்டமா ஆடினாங்க. ஸ்டில் ஜெயசூர்யா ஒரு 200 ரன் அடிச்சாரு. அப்புறம் விக்கெட்ஸ் பிளிண்ட் ஆஃப் இங்கிலாந்துக்கு 9 விக்கெட், ரொம்ப கம்மி. அதோட அதிகமா ஜிலாரா ஃபர்னாண்டஸ் எடுத்திருக்காரு 10 விக்கெட். அங்க ஒரு எக்ஸ்ட்ரானரி பவுலிங் அப்போ பிரைம் ஃபார்ம்ல இருந்த ஜஹீர் கான், அவர் ஒரு 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இதுதான் இனிஷியல் டாட்ஸ். பிளஸ் ஸ்டாண்டிங்ஸும் நான் சொல்லிடுறேன். ஸ்டாண்டிங்ஸ்ல 6 மேட்சஸ்ல இந்தியா 4 வின். அதே இங்கிலாந்து பாத்தீங்கன்னா 3 வின். அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வின் தான். அதுக்கப்புறம் நோ ரிசல்ட் இருக்கு, போனஸ் பாயிண்ட் இருக்கு, என்னென்னவோ கொடுத்து லாஸ்ட்ல பாயிண்ட்ஸ் 19 வருது. அது எப்படி டேலி பண்ணாங்க தெரியல. நானும் எப்படியோ ட்ரை பண்றேன். மேட்சுக்கு 4 பாயிண்ட் கொடுத்து பாக்குறேன், 5 பாயிண்ட் கொடுத்து பாக்குறேன். என்ன கொடுத்தாலும் ஏதோ 19 இருக்குதேப்பா, எப்படிப்பா எடுத்தீங்கன்ற மாதிரி இருக்கு. மேபி போனஸ் பாயிண்ட் 3 கொடுத்தாங்களா, இல்ல போனஸ் பாயிண்ட் 2, நோ ரிசல்ட் 2, இது 5 கொடுத்தாங்களா, ஏதோ ஒண்ணு பண்ணி 19, 15, 4. இதுதான் என்னோட இனிஷியல் தாட்ஸ். நீங்க போலாம் பிரசாத். கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. நம்மளுக்கு டப்புன்னு கனெக்ட் ஆயிருப்போம். இப்ப நிறைய ஜென்சி கிட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் நாத்வெஸ்டா என்னது இது, யார பத்தி பேசிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஃபைனல்ஸ் நடக்கும். சோ அப்பதான் இந்தியாக்கு எப்படி இருந்ததுன்னா, ஃபைனல் சோக். சோ இந்த கங்குலி என்ன பண்ணுவாரு, எல்லா மேட்சும் ஜெயிப்பாரு, கடைசியா அந்த ஃபைனல்ஸ்ல போய் தோத்துருவாரு. சரியா கிஷோர், நீங்க கரெக்ட் தானே? ஏன்னா இந்தியா, ஜிம்பாப்வே, வெஸ்ட் இண்டீஸ். அப்பெல்லாம் ஜிம்பாப்வே எல்லாம் பெரிய டீம். ஆண்டி பிளவர், கிளான் பிளவர், அப்புறம் அந்த ஸ்டுவர்ட் கார்லிலே, ரே பிரைஸ், ஆமா, டக்ளஸ் மெரிலியர், அவங்க எல்லாம் ஆடுவாங்க. அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ்ல அந்த மர்வன் திலான், ரம்னரேஷ் சர்வாஞ்ச், சிவ்நரேன் சந்திரபால், அதுக்கப்புறம் ஓப்பனிங் டேரன் கங்காவுக்கு அப்புறம் ஐ திங்க் பிரையன் லாரா ஆடிட்டு இருப்பாரு. கிறிஸ் கெயில் அப்ப அவ்வளவு வரல. அவர் கிறிஸ் கெயில் வரல, அப்ப 2000s எல்லாம் வரல. சோ அப்படி இந்தியா ஆமா, இந்தியால எல்லாம் யாருன்னா இந்த ரித்தேந்தர் சோதி, இந்த தோனி படத்தை எல்லாம் பாத்துருப்பீங்க. அந்த இதுல ரித்தேந்தர் சோதி, சோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருப்பாங்க. எல்லா மேட்சும் சூப்பரா ஆடி இந்தியா அந்த ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணி ஃபைனல்ஸ் போய் சோக் பண்ணாங்க. அதே மாதிரிதான் சரிடா இவனுங்க ஃபைனல்ஸ் போயிட்டானுங்க, இங்கிலாண்டோட ஆடுறானுங்க, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இங்கிலாந்து வேற ஃபர்ஸ்ட் பேட்டிங். சரி அப்படியே பொறுத்துதான் பாக்கணும்னு சொல்லிட்டு போவோம். சோ ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து ஆடுவாங்க. சோ இங்கிலாண்டோட அப்புறம் ஓப்பனிங் யாருன்னா, இப்ப கரண்டா இங்கிலாந்து டீமோட இருக்கிற பேட்டிங் கோச் மார்க்கஸ் ட்ரெஸ்கோத்திக் அண்ட் நம்ம நிக் நைட், யாருக்கு தெரியும் தெரியாது. அண்ட் ஆஃப் கோர்ஸ் நாசர் ஹுசைன் வாஸ் தி கேப்டன் ஆஃப் தி டீம். கிஷோர், கேன் யூ ரன் த்ரூ இட்? டாஸ் வின் பண்ணி இங்கிலாந்து பேட்டிங் எடுப்பாங்க. ஆல்மோஸ்ட் மார்க்கஸ் ட்ரெஸ்கோத்திக் ஒரு எக்ஸ்ட்ரானரி நாக்கு, 109 ரன்ஸ் ஃப்ரம் 100 பால்ஸ். என்னடா ஓப்பனர் அந்த பக்கம் இருக்க பார்ட்னர் அவுட் பண்ணாலும் கூட நாசர் ஹுசைன் ஒரு பயங்கரமான பார்ட்னர்ஷிப் போட்டு அவர் ஒரு 115 அடிச்சிருவாரு. அப்புறம் பிளிண்ட் ஆஃப் ஒரு 40 அடிச்சிருவாரு. ஒரு இம்மாலியே டார்கெட் செட் பண்ண போறாங்க, அந்த மாதிரி எல்லாரும் அடிப்பாங்க. ஜஹீர் கான், ஆஷிஷ் நேரா, வீரேந்தர் சேவாக் போடுவாரு, அனில் கும்ளே போடுவாரு, அதுக்கப்புறம் ஹர்பஜன் சிங் போடுவாரு, யுவராஜ் சிங் போடுவாரு, கங்குலி எல்லாம். அப்பெல்லாம் ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய இருந்தாங்க. இப்பதான் கை சுத்த ஆள் இல்ல, அப்ப கை சுத்தலாம் நிறைய பேர் இருந்தாங்க. சோ பயங்கரமா போயின்னு இருக்கும். பெரிய டார்கெட் செட் பண்ண போறாங்க அப்படின்றப்போ 45 ஓவர்ஸ் 285 அடிப்பாங்க. ஒரு எக்ஸ்ட்ரானரி கமாண்டிங் பொசிஷன்ல இருக்காங்க. இன்னும் 5 ஓவர்ஸ்ல அட்லீஸ்ட் 60 இல்ல 70 ரன்ஸ் அடிக்கலாம், 350 கிட்ட டார்கெட் கொடுக்கலான்றப்போ அங்க நின்னாங்க ஆஷிஷ் நேரம், ஜஹீர் கானும்.
ஒரு பங்கமான ஸ்பெல்ல போட்டு 5 ஓவருக்கு வெறும் 38 ரன்ஸ். சோ 335 டார்கெட் செட் பண்ணாங்க. அங்க நின்னாங்க இந்தியா. அந்த 5 ஓவர் தான் மேட்சே மாத்திச்சு. அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேட்ச் ஏன் ஜவஹர் ஸ்ரீநாத் ஆடலன்னு தெரியல. ஏன்னா ஜவஹர் ஸ்ரீநாத் வந்து முன்னாடி சீரிஸ் ஆடி இருக்காரு. இப்ப ஜவஹர் ஸ்ரீநாத் வந்து ஆடல. மோஸ்ட்லி இன்ஜுரியா இன்ஜுரி தான். நடுவுல வந்து அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. ரிட்டையர் ஆயிட்டு கரெக்டா 2003 வேர்ல்ட் கப் முன்னாடி வந்தாரு அவரு. ஆனா இந்தியாவோட பவுலிங் என்ன பாத்தீங்கன்னா ஆஷிஷ் நவராவும் லெஃப்ட், ஜஹீர் கானும் லெஃப்ட். சோ 2 லெஃப்ட் ஹேண்ட் பேசர்ஸ் வச்சு போயிருக்காங்க. கிஷோர் நல்லா பிரீஃப் பண்ணாரு. சோ அப்ப இங்கிலாண்டோட சைட்ஸ் யார் பாத்தீங்கன்னா வந்து ஓப்பனிங் வந்து ட்ரெஸ்கோதிக், நிக் நைட், ஒன் டவுன் வந்து நாசர் ஹுசைன், அதுக்கப்புறம் மைக்கேல் வான் வருவாரு. சோ இவனுங்களே வந்து 2 இன்னிங்ஸும் 40 for 1 எடுப்பாங்க நிக் நைட். அதுக்கப்புறம் 227 தான் விக்கெட் விடும். அது வந்து 36.5 அது வரைக்கும் இவனுங்க செம்ம அடி அடிப்பாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து ஆண்ட்ரூ ஃபிளின்டாப் ஒரு 40 அடிப்பாரு. சோ ஒரு பயங்கரமா ஆடுவாங்க. சோ அகைன் இந்தியா பேட்டிங். சோ இந்தியா பேட்டிங் வந்து அந்த சீரீஸ்ல வந்து வேற மாதிரி இருக்கும். அப்பதான் வந்து வீரேந்தர் சேவக் ஓப்பனிங் வர அந்த காலகட்டம். ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த சவுத் ஆப்பிரிக்கன் சீரீஸ் தான் நடக்கும். சவுத் ஆப்பிரிக்கன் சீரீஸ் அப்பெல்லாம் வந்து சச்சின் டெண்டுல்கர் அண்ட் கங்குலி தான் ஓப்பனிங் ஆடிட்டு இருப்பாங்க. டக்குன்னு வந்து வீரேந்திர சேவாக் ஓப்பனிங். சோ வீரேந்திர சேவாக் வந்து அந்த சீரீஸ் வந்து அவருக்கு பயங்கரமா பேட்ல விழும். ஏன்னா செம்மையா நல்லா அடிப்பாரு. ஐ திங்க் அவர் வந்து பயங்கரமா ஆடினாரு. ஏன்னா அந்த அப்பெல்லாம் இந்த ராணி இரானின்னு ஒரு பவுலர், ஆண்ட்ரூ கேடிக்னு ஒரு பவுலர், அலெக்ஸ் டியூடர், ஜாரன் காஃப் அவங்க எல்லாம் வந்து பயங்கரமா போடுவாங்க. ஆஸ்டி ஜெயில்ஸ். சோ அவர்லாம் நல்லா போடுவாரு. சோ ஆஸ்டி ஜெயில்ஸ் தான் ஒரு நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். சோ அவரெல்லாம் வந்து வேற மாதிரி. சோ ஃபர்ஸ்ட் வந்து நல்லா ஆடுவாங்க 2 பேரும். 45 வீரேந்திர சேவாக் அடிப்பாரு. அதே மாதிரி கங்குலி அதே சீரீஸ் வந்து ஆக்சுவலா கங்குலி வந்து ஒரு மேன் ஆஃப் மிஷன் மாதிரி தானே கிஷோர் இருந்தாரு. அவரு இந்த மேட்ச் ஜெயிச்சுதான் ஆகணும், என்ன பண்ணாலும் ஜெயிப்பேன் அப்படின்னு அவரு கட்டிட்டு இருந்தாரு. சோ அதுக்கப்புறம் ராகுல் டிராவிட், சச்சின் டெண்டுல்கர் இங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. இங்கிலாந்து நான் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சோ இந்தியா நீங்க பண்ணுங்க, நான் ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிடுறேன். இந்தியா பேட்டிங் அப்படின்னா வந்து இந்தியா பேட்டிங் வந்து வீரேந்திர சேவக் அண்ட் சௌரவ் கங்குலி தான் கேப்டன். ஓப்பனிங் செம்மடி அடிப்பாரு. இன்ஃபேக்ட் அங்க ராணி இரானின்னு ஒரு பவுலர். அவருக்கு எல்லாம் எப்படின்னா தொட்டா தங்கும். அவர் வந்த எல்லா ஓவரும் விக்கெட் எடுக்கணும். அவர் ஓவர் வந்து ஒரு கங்குலி இன்டர்வியூ பார்த்தேன். ராணி இரானி வந்து போட்டுட்டு இருந்தான் ஓவர். நான் வீரேந்திர சேவக் சொன்னேன், டேய் இந்த ஃபர்ஸ்ட் பால் 4 அடிச்சிட்டாரு. சொன்னேன் அங்கெல்லாம் தூக்கிலாம் அடிக்காத, 300 அடிச்சிருக்காங்க பார்த்தாடு அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ வீரேந்திர சரின்னு சொல்லிட்டு அவங்க போவாரு. 2வது பால் அதே இடத்துல தூக்கி அடிப்பாரு. நான் திருப்பி போய் சொல்லுவேன், டேய் பார்த்தாடுறா 2 பவுண்டரி வந்துருச்சு. திருப்பி 3வது பாலும் ஒரு 4, 4வது பாலும் ஒரு 4, 5 பவுண்டரி அடிப்பாரு அந்த ஓவர். So I again go up to him and said, "We've got 8. You can still take single." He said, "Yes, no problem, singles." The next ball, Ronnie Irani pitches up. He sits down and sweeps right from the middle stump. It would have hit his pad. He was gone. I did not go up to him. He did not even look at me because he understood. So there were 5 balls. He hit 5 boundaries. And the 6th ball, he took a single. And as he was walking past me and said, "I've taken a single." கங்குலி வந்து ஒரு நல்ல ஒரு சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் வந்து ஆஸ்டி ஜெயில்ஸ் வந்து ஒரு வேற மாதிரி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அவர் எப்படின்னா அவுட் சைட் தி லெக் ஸ்டம்ப் பால் பிச் ஆகும். பால் பிச்சு சர்றன் உள்ள வரும். சேவக் கட்டடிக்க போய் சேவக் அவுட் ஆயிடுவாரு. சரி, ஒன் டவுன் யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்போ இருக்கிற நம்ம விராட் கோலி மாதிரி அப்போ வந்து நம்ம தினேஷ் மோங்கியா வந்து ஒரு நல்ல பிளேயர் ப்ரோ. அவர் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் வேற போடுவாரு. இந்த மேட்ச் பாத்தீங்களா கிஷோர், நம்ம இந்தியன் டீம்ல 7 பேர் கை சுத்திருக்காங்க. எல்லாம் போட்டிருக்காங்க. இப்பெல்லாம் 6 வந்தாலே பெரிய விஷயமா இருக்கு. அவரும் அவுட் ஆயிட்டாரு. சச்சின் டெண்டுல்கருக்கும் படாது. அதுக்கப்புறம் ராகுல் டிராவிடும் அவுட் ஆயிடுவாரு ரொம்ப சீக்கிரம். சோ இந்தியா வந்து 146 for 5 அப்படின்னு இருக்கும். சோ அப்போ நான் என்ன நினைச்சேன்னா, ஐயோ 4 ஃபைனல்ஸ் தோத்துட்டாங்க, 5வது ஃபைனல்ஸும் தோக்க போறானுங்க ஐயோ அப்படின்னு இருந்தேன். அப்போதான் வந்து 2 பேர் வந்தாங்க இந்தியன் மிடில் ஆர்டர்ல, முகமது கைஃப் அண்ட் யுவராஜ் சிங். சோ 2 இந்தியன் யங்ஸ்டர்ஸ் நடுவுல வருவாங்க. So கிஷோர், if you want to add, நீங்க ஆட் பண்ணலாம், இல்லாட்டி நான் பேசுவேன். ஆல்மோஸ்ட் வந்து 106 for 1 விழும். அப்பதான் சேவாக் அவுட் ஆயிட்டு போவாரு. கமாண்டிங் பொசிஷன்ல இருக்கீங்கடா, 15 ஓவர்ஸ்க்கு இவ்வளவு ரன் அடிச்சிட்டீங்கடான்றப்போ திடீர்னு போயிட்டு ஒரு டிவி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணா 20 overs 146 5 wickets. டேய் என்னடா, ஏன்னா 9 ரன்ஸ்ல சச்சின் அவுட், 14 ரன்ஸ்ல சச்சின் அவுட், 9 ரன்ஸ்ல மோங்கியா அவுட், 5 ரன்ஸ்ல டிராவிட் அவுட், கங்குலி ஒரு 60 from 43 பால்ஸ்ல அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாரு. சோலி முடிஞ்சுதுரா அப்படின்ற மாதிரி. இப்போ அப்ப நான்லாம் செகண்ட், நானும் பெருசெல்லாம் செகண்ட் தான் படிச்சுட்டு இருக்கோம். எங்க அப்பா அம்மா பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க வீட்டுல அவங்க பேரண்ட்ஸ் பார்த்திருப்பாங்க. நான் வர பூனேல இருந்தேன் அந்த டைம். சோ எல்லாரும் வீட்டுல டிவி நேஷனல் போயிட்டு இருக்கு. எங்களுக்கு மேட்ச பத்தி ஒன்றும் தெரியாது. ஏதோ ஸ்கோர் பார்த்துட்டு இருக்காங்க. கேட்டா இந்தியா வின் பஞ்சா இல்லையா அவ்வளவுதான் நாங்க கேட்போம். எல்லா தலைமையில கை வச்சு உட்கார்ந்து இருக்காங்க. ஏன்னா யாருமே இல்ல, அப்ப யாருமே தெரியாது. கைஃபியும் தெரியாது, யுவராஜும் தெரியாது. யுவராஜ் வந்துட்டாரு, ஸ்டில் மேட்ச் வின்னிங் நாக் ஆடுவாரா, ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணுவாரா, டீம் வின்னிங் த்ரூ கொண்டு போவாரான்றது யாருக்கும் தெரியாது. கைஃபை யாருமே நம்பல. யூ கேன் கோ ஹெட், நீங்க பேசுங்க.
ஆமா. அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் வருவாங்க, ஆடிட்டு இருப்பாங்க. எங்க அப்பா சொல்லுவாரு 24 ஓவர்ஸ் 146 ஃபார் 5. இவங்க வந்து 35 ஓவர்ஸ்ல இவங்க 200 ரன்ஸ் தொட்டா இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்ல சான்ஸ் இருக்கும். ஞாபகம் வருது. சோ இவங்க 35 ஓவர்ஸ் கிட்ட ஆல்மோஸ்ட் 198 தொட்டுருவாங்க. சோ அந்த மாதிரி ஆமா. தான் ஒரு போயிட்டு இருக்கும். அட்லீஸ்ட் யுவராஜ் சிங் வந்து அந்த அண்டர் 19 லெவல் எல்லாம் ப்ரூவ் பண்ணியிருந்தாரு. பட் முகமது கைஃப்லாம் கண்டிப்பா ப்ரூவ் பண்ணதே கிடையாது. சோ அப்ப வந்து யுவராஜ் சிங் அவுட் ஆனா மேட்ச் காலி. அந்த மாதிரி தான் வந்து ஒரு தோன்றது. சோ 146ல அவுட் ஆகி 267 வரைக்கும் யுவராஜ் சிங்கும் முகமது கைஃபும் ஆடுவாங்க. நீங்க ஒரு ஃபேமஸ் வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும். லார்ட்ஸ் பெவிலியன்ல உட்காந்து கங்குலி வந்து இப்படி கை காமிச்சிட்டு லாஸ்ட் பால் ஓவர் சிங்கிள் குடு அப்படின்னு சொல்லுவாரு. அலெக்ஸ் ஜூனியர் தான் போட்டுட்டு இருப்பாரு போலர். அப்படியே கைஃப் நல்லா தலையாட்டிட்டு ஷார்ட் ஆஃப் லென்த் போட்டு பொங்குன்னு கவுக்கான சிக்ஸ் அடிப்பாரு. But if that was a signal to get a single from the captain, he's taken it to the other extreme and planted Tudor into the stand. So அது வந்து I think 35th ஓவர்ல தான் நடக்கும். So அப்புறம் வந்து யுவராஜ் சிங் வந்து 41.4ல வந்து அவுட் ஆயிடுவாரு. அது ரொம்ப அன்லக்கி. ஓசி விக்கெட் சும்மா கை சுத்த வருவாரு பால் காலிங் போட்டு. நெக்ஸ்ட் யார் வர போறாங்கன்னு பார்த்தா நம்ம ஹர்பஜன் சிங். So Harbhajan Singh and Mohammad Kaif requiring more than 70 odd runs. எவ்வளோ 70 odd runs. 40 plus 67 65 அரௌண்ட் அடிக்கணும். 65 அரௌண்ட் அடிக்கணும். சரி பரவாயில்ல. நான் வந்து அப்ப வந்து ஒரு மாதிரி மனசை தேத்திக்கிறேன். பரவாயில்ல, இந்தியா வந்து இவ்வளவு ஃபைட் பண்ணிருக்காங்களே, இதே வந்து நம்ம சந்தோஷமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது. ஆனா ஏன்னா அந்த காலத்துல வந்து எட்ஜ்ல வந்து அம்பையர் சொன்னாதான் ஜாஸ்தி. இப்பெல்லாம் தான் ரிவ்யூ. அப்பெல்லாம் ரிவ்யூவே கிடையாது. ஸோ அதுவும் வந்து ஒன்னு இருந்தது. ஐ திங்க் ஹர்பஜன் சிங் ஆல்சோ பிளே டீசென்டா ஆடினாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து 15 ரன் 13 பால்ல அவரும் அவுட் ஆயிடுவாரு. ஆனா அந்த வயசுல வந்து முகமது கைஃப் வந்து லாஸ்ட் வரைக்கும் நின்னாரு பாத்தீங்களா, சான்ஸே இல்ல அவரு. ஏன்னா இந்தியா வந்து இந்த மாதிரி அவுட் சைட்ல போய் 325 ஒரு ஃபைனல்ஸ்ல சேஸ் பண்ணதே கிடையாது. என்ன கிஷோர், கரெக்ட் தானே? ரைட் அக்ரி. மோஸ்ட்லி இல்ல, ரேரா பண்ணிருப்பாங்க. மோஸ்ட்லி இல்ல. இல்ல இவங்க நான் பிறந்தது வந்து 1994ல. அன்னி வரைக்கும் நான் இந்தியா இவ்வளவு சேஸ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது கிஷோர். அதுக்கப்புறம் தான் ஒரு சேஞ்ச் ஆஃப் ஃபார்ச்சூன். அதுக்கப்புறம் அனில் கும்ப்ளே வருவாரு. அனில் கும்ப்ளே வந்து ஒரு நல்ல பிளேயரு. அடிப்பாருன்னு பார்த்தா ஒரு பவுன்சர் போடுவார் ஃப்ரண்ட் ஆஃப் கேட்ச் அலெக்ஸ் ஸ்டூவர்ட் இப்படி கை வச்சிருவேன். அதுக்கப்புறம் வந்து 314 for 7. ஸோ 267 to 314ல வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப். எவ்வளவு நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க, ஒரு நல்ல 50 ரன்ஸ் மேல பார்ட்னர்ஷிப் ரொம்ப நல்லா ஆடி இருப்பாரு அந்த டைம்ல. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் யுவராஜ் சிங் நல்லா ஆடி இருப்பாரு. கைஃப் வந்து நின்று சப்போர்ட் பண்ணி இருப்பாரு. எப்போ யுவராஜ் சிங் அவுட் ஆவாரோ அப்ப கைஃபோட கியர் ஆன் பண்றாரு. அவர் ரன்ஸ் அடிக்க போயிடுவாரு. கட் ஆடுறது, புல் ஷாட் ஆடுறது. அவர் புல் ஷாட்ல ரொம்ப நல்லா ஆடுவாரு. புல் ஷாட், கட்டு, பாலுக்கு தகுந்த மாதிரி கவர்ஸ்ட டைம் பண்றது, அந்த மாதிரி பண்ணி மேட்சே மாட்டிடுவாரு. நீங்க சொன்ன மாதிரி தான் 45 ஓவர்ஸ்க்கே 295 அடிச்சிருவாங்க. கமாண்டிங் பொசிஷன் 30 balls 31 வந்துரும். விக்கெட் மட்டும் 7 இருக்கும். சோ அது மட்டும் தான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஜஹீர் கான் ஒரு 7 பால் ஆடி சப்போர்ட் பண்ணுவாரு. அவர் ஒரு 4 ரன் அடிப்பாரு. கூட இவர் ஆடி லாஸ்ட்ல 1 over 2 runs வந்துரும். அப்ப ஃபீல்டெல்லாம் கிட்ட நிக்க வச்சு போடுவாங்க. அதை நீங்க சொல்லுங்க லாஸ்ட் ஓவரை. இல்ல 1 over 2 runs. லாஸ்ட் ஓவர் வந்து ஐ திங்க் they will want some 3 or 4 runs இருக்கும். இவர் வேற அவர்கிட்ட ஸ்ட்ரைக் கொடுத்துருவார். சிங்கிள் ஆக்சுவலா எப்படி இருக்கும்னா 2 runs ஏதோ இருந்தது. ஆக்சுவலா 6 runs of 7 balls இருக்கும். டேரன் காப் தான் போடுவாரு. 6 runs win of 7 balls இருக்கும். இவர் 6 அடிக்க போவாரு. எட்ஜ்ல பட்டு 4 போயிடும். அங்க பாத்தீங்கன்னா வந்து 2 runs of 6 balls இருக்கும். பார்த்தா லாஸ்ட் ஓவர் ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃப் வந்து அந்த மேட்ச் வேற மாதிரி போட்டாரு. ஐ திங்க் 7.3ல அடிச்சாங்க. பட் ஸ்டில் அப்போ அந்த எர்த்லாம் வந்து அவர் ஊர் பும்ரா ஊர் தான். அந்த 2002லாம் ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃப் வந்துருவாங்க. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் டாட் என்ன நடக்கும்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி கையில கொடுத்துட்டே ஓடுவாரு. எந்த தைரியத்துல ஓட அவர் டைரக்ட் ஹிட், பால் காலிங் மட்டும் டைரக்ட் ஹிட் அடிச்சிருந்தாங்கன்னா காலி அவரு. பட் அடிக்காம போகும். ஒரு ஓவர் த்ரோ இந்தியா ஜெயிக்கும். கங்குலி பண்ற சம்பவத்தை சொல்லுங்க. ஆமா, ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃப் வந்து தட்டை புடிச்சிட்டு ஓடினாரு. அது இந்தியால கட் பண்ணீங்கன்னா நார்த் வெஸ்ட் சீரீஸ் லார்ட்ஸ்ல அப்ப வந்து இவங்க சட்டையை புடிச்சிட்டு ஓடினாராம். இப்போ இதுல வந்து ராகுல் டிராவிட லக்ஷ்மணான்னு தெரியல, ஒரு கதையை சொல்லியிருப்பாங்க. நீங்க வந்து எல்லாரையும் சிரிச்சிட்டே பாத்துட்டு இருப்பீங்க. பட் நான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா வந்து கங்குலி வந்து இப்படி சட்டையை எடுக்கும் போது இவர் அப்படியே நிறுத்தினாராம். கங்குலி அக்யூமினி சொல்லிட்டு சட்டையை ஓடினாராம். சோ அவரையும் வந்து கங்குலியை வந்து அவரு வந்து டேபிள் மேல நின்று அப்படியே பண்ணிட்டு இருந்தாரு போல இருக்கு. அவர் குடிச்சிட்டு இருந்தாரு போல இருக்கு கங்குலிய.
சோ இதுக்கப்புறம் கபில் தேவ் எல்லாம் திட்டினாரு, இந்த மாதிரிலாம் நீங்க லார்ட்ஸ் வந்து ஒரு பிரஸ்டீஜியஸான ஒரு கிரவுண்ட், அங்கெல்லாம் வந்து நீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொன்னாரு. பட் அதெல்லாம் விடுங்க, ஒரு நல்ல விக்டரி. அந்த விக்டரிக்கு அப்புறம் இந்த இந்தியன் டீம், இந்த மாதிரி இருக்கிற இந்தியன் டீம் வந்து எல்லாரும் பார்க்க பயந்துட்டாங்க. சோ இந்தியா வேர் குட் அட் ஹோம், பட் அவேலியும் போய் இந்த மாதிரி டாமினேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு that was a test statement whatever it is by Dada and Co. அந்த மேட்ச் தான் வந்து ஆல்மோஸ்ட் 650 ரன்ஸ், அவ்வளோ ரன்ஸும் அடிச்ச ஒரு பெரிய மேட்ச், ஐகானிக் மேட்ச்னு சொல்லுவாங்க. அதுவும் அந்த ஒரு பயங்கரமான ஸ்டேடியம் லார்ட்ஸ், அன்எக்ஸ்பெக்டட். அங்க இங்கிலாந்து அடிக்கிறது எப்படின்னா, அந்த அவங்க ஏரியால போயிட்டு அடிக்கிறது தான் அந்த படத்துலலாம் வரும் பாத்தீங்களா சீனு, அந்த மாதிரி தான் ஒரு பயங்கரமான ஒரு பெரிய சம்பவம் சொல்லணும். அந்த சம்பவத்தை இந்தியா பண்ணி அப்பதான் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணாங்க. அவர் சொன்ன மாதிரி தான் அதுக்கு முன்னாடி கொகோவாலா கப் நடக்கும், அதுவும் இந்தியாலாம் நடக்கும். 2 ஃபைனல்ஸ் வின் பண்ணோம், ஆஸ்திரேலியா வின் பண்ணி கப் அடிப்பாங்க. மேக்ஸிமம் ஷார்ட்டா பாகிஸ்தான் நடக்கும், இல்லைன்னா அவுட் சைடு பங்களாதேஷ் அந்த மாதிரி நடக்கும். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா சீரீஸா இருக்கட்டும், இங்கிலாந்து சீரீஸா இருக்கட்டும், மோஸ்ட்லி ஜெயிச்சதே இல்லை. அதுதான் இந்தியாவுக்கு ஒரு பூமி பூஜை போட்ட மாதிரி அஸ்திவாரம் போட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரோஃபி வெளியே போயிட்டு பெருசா வின் பண்ணுது. அதுக்குள்ள வின் பண்ணிருக்கான். ஏன்னா 1981, 1983, 1991 கபில் தேவ் பண்ணிருக்காரு. பட் பெருசா பேசுனது மீடியா பிளஸ் நியூ சேனல்ல காமிச்ச மேட்ச் எது பாத்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் சீரிஸ். எங்க ஐகானிக் மூமெண்ட், நாங்க அப்போ லைவ்ல இருந்தோம், நாங்க டிவில பார்த்த ஒரு டோர்னமெண்ட், ஒரு சீரியஸ். ஸோ அன்எக்ஸ்பெக்டட், மறக்க முடியாத டோர்னமெண்ட் அதுதான். சோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ச் பத்தி நம்ம பேசிட்டு ஐ திங்க் வில் அகைன் கேட்ச் அப். உங்களுக்கு வந்து எந்த மேட்ச் பத்தி பேசணும்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இன்ஃபேக்ட் நீங்க MCGC பிலிவர்ஸ் பேக் பண்ணீங்கன்னா நீங்களும் உங்க ஃபேவரட் மேட்ச் பத்தி வந்து கண்டிப்பா பேசலாம். ஆன் தட் நோட், திஸ் இஸ் பிரசாத் அண்ட் கிஷோர் signing off on behalf of Middle Class Gully Cricketers. Thank you guys, thank you so much and keep supporting us. Subscribe பண்ணுங்க.